ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்தில் ராஜராஜ சோழன் கட்டி வச்சது. அந்த காட்டுக்குள்ளே வந்து வேட்டைக்கு வர்றப்ப ரெஸ்ட் எடுக்கிறது இங்கே. இந்த மண்டபம் ஒன்று, குரங்கு மண்டபம் ஒன்றுன்னு ஒரு மண்டபம் இருக்குது மெடிக்கல் காலேஜ் ரோட்டில். மங்களபுரத்துலேருந்து வந்தோம்னா அந்த மண்டபத்துக்கு வரலாம். இவ்வளோ வரலாற்று சிறப்புக்கு ஒரு இடம் வந்து இந்த மாதிரி போய் பராமரிக்கலாம். அதான் இது ஒன்று தான் இருக்குது. பாக்கி எல்லாமே மண்ணோட மண்ணாக மச்சி. ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்தில் ராஜராஜ சோழன் கட்டி வச்சது. அது வந்து அப்போ வந்து வேட்டைக்கு வருவாங்களாம். இதுக்கு ஒரு பெரிய காடாக இருந்திருக்கு. மேம்பாலத்துலேருந்து காடு. அந்த காட்டுக்குள்ளே வந்து வேட்டைக்கு வருவாங்களாம். வேட்டைக்கு வர்றப்ப ரெஸ்ட் எடுக்கிறது இங்கே. அதுக்காக கட்டினதான் அந்த ஆளுங்க. அப்போ இது வந்து காட்டுக்குள்ளே தான் கட்டிருக்காங்க. காட்டுக்குள்ளே. பட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெருவாயிடுச்சு. வேட்டை எடுக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஆமாம், வேட்டைக்கு வந்தவர் அப்போ மத்தியான சாப்பாடு இங்கே சமைச்சு அவங்க வேட்டையாடின இதுகளை விலங்குகளையே அவங்க சுட்டுக்கிட்டு சமைச்சு இங்கேயே சாப்பிட்றது. சமைச்சு இங்கே சாப்பிட்ற மாதிரி. சரி, இவ்வளோ வரலாற்று சிறப்புக்கு ஒரு இடம் வந்து இந்த மாதிரி போய் பராமரிக்கலாம். அதான் அது நிர்வாகம் சரி யாரும் ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. அது யாருமே ஸ்டெப் எடுக்கலை, அப்படியே கிடக்கு. இந்த பகுதியில் இந்த இடம், இந்த ஒரு மண்டபம் மட்டும் தான் இங்கே இருக்கா இல்லை சுற்றி இந்த பகுதி? இல்லைங்க, இந்த மண்டபம் ஒன்று, குரங்கு மண்டபம் ஒன்றுன்னு ஒரு மண்டபம் இருக்குது மெடிக்கல் காலேஜ் ரோட்டில். மங்களபுரத்துலேருந்து வந்தோம்னா அந்த மண்டபத்துக்கு வரலாம். இப்போ இந்த மண்டபம் வந்து இப்போ பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. ஆமாம், பராமரிப்பு இருக்குது. யார் பராமரிக்கிறாங்கன்னு ஒன்றுமே முடிவு இல்லை. பொதுப்படையாக அப்படியே இது பண்ணிக்கிட்டு இப்போ இந்த சௌராஷ்டிரா மக்கள் குடியேறதுனால அவங்க இப்போ பழங்கிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜராஜ சோழன் வந்து இந்த ஆண்டு விட்டு போன அடையாளங்களில் இதுவும் ஒன்று. ஆமாம், இது ஒன்று தான் இருக்குது. பாக்கி எல்லாமே மண்ணோட மண்ணாக மச்சி. தஞ்சாவூர் எந்த அளவுக்கு மாறிடுச்சு? இங்கே சில இடங்கள்ல தெரியுது. தோப்பு குளம்னு ஒரு குளம் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில். அங்கே தான் பழைய சினிமா கோட்டாயெல்லாம் கட்டினது. அந்த குளமும் இன்னமும் இருக்குது. இப்போ நல்லா நிர்வாகம் பண்ணுறாங்க, நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் பற்றி ஏதாச்சும் 2-3 வார்த்தைகள் சொல்ல முடியுமா? என்ன நமக்கு தெரிஞ்ச ஆளுகை தான். அவர் வந்து பொது தொண்டு சேவையெல்லாம் செஞ்சார். நிறைய பேருக்கு மனைக்கட்டி, வயக்காடு, கொள்ளைக்காடு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. தானமாக கொடுத்தது தான். அதை வாங்கியே வச்சு பணக்காரர் ஆகியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் விற்று சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க. இன்னும் பாரம்பரிய ஏதாச்சும் இந்த கலாச்சார சம்பந்தமாக வந்து ராஜராஜ சோழனை விட்டுட்டு போகிறத இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நடைமுறையில் இருக்குன்னு ஏதாச்சும் இருக்கா? நடைமுறையில் ஒன்றுமே இல்லைங்க சார். எல்லாமே மச்சி போச்சு. எதுவுமே எல்லாமே பழமையாயிடுச்சு. நான் பிறந்தது இங்கே தான். அம்மா அப்பா எல்லாருமே இங்கே தான். எங்கள் அப்பா பிடபிள்யூ வேலை பார்த்தாரு. அது பெண்ணார்கோட்டை டிவிஷன். அம்மா வந்து கிராமிய கலைகளில் வந்து பாட்டுக்கிட்ட தான் பாடுவோம். இவ்வளோ ஃபேமிலி பேக்ரவுண்டோட இருக்கீங்க. அப்புறம் வந்து இந்த அளவு இனிமையாக வந்து இல்லை, யாரும் தொந்தரவு கொடுக்கூடாதுன்றதுக்காக தான். வேறு ஒன்று யாரும் வர வேண்டாம் போக வேண்டாங்க. சாப்பாடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டி அது கூட ஒவ்வொரு நேரம் தடுத்து இந்த சத்துணவு கூடத்துலேருந்து சோறு சாப்பாடு வருது. அவங்க அந்த முதியோர் எல்லாம் இருக்குது பாருங்கள், அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுடைய தொழில் என்ன வாங்க? ஆர்டிஸ்ட்டு. என்ன மாதிரி படம்லாம் வருது? என்ன வேணும்னா சைங்கோல்டு தமிழ் பல்கலைக்கழகம் ஃபுல்லாகவே நான் வேலை பார்த்தேன். அந்த திருமானூர் வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன். இப்பயும் வரைகிறீங்களா? எப்பவும் வரைய ஃபோன் தொழில் அதுதான் நமக்கு. வேறு தொழில் நமக்கு தெரியாது. வேறு தொழில்